இயேசு கிறிஸ்து உங்களுடைய கடன் பிரச்சனையை அடைக்க போறாரு அப்படின்னு எந்த போதகராவது சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா அந்த போதனையை நம்பாதீங்க. கடன் அப்படிங்கிறது எதனால வருது? நம்மளுடைய பொருளாசை, உங்களுடைய பொருளாசை அல்லது கிரெடிட் கார்டில் ஈஸியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி செலுத்துறதுக்கு எந்த ஒரு பிளானும் இல்லாம ஒருத்தர்கிட்ட இருந்து காசு சும்மா வருதுங்கிறதுக்காக காரணமே இல்லாமல் அதை வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அடைக்கக்கூடிய அந்த இஎம்ஐ காலகட்டம் வரும்போது திருப்பி அடைக்க முடியாமல் ஓடி ஒளியறது, தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தெல்லாம் கடனை வாங்குறது, அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு போலியான ஒரு டைம் பீரியடை சொல்லிட்டு இந்த டைமில் நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது. அவங்களும் பழகின பழக்கத்துக்காக காசை கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, காசை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்கறதே இல்லை. இதை கடைசியில் எங்கே வந்து முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ரோட்டில் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கும், உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணுமா இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க அப்படின்னு. இயேசு கிறிஸ்து யாருடைய கடன் பிரச்சனையும் அடைப்பேன்னு சொல்லி வேதத்தில் எங்கேயுமே ப்ராமிஸ் பண்ணல. இயேசு கிறிஸ்து ரூபாய் நோட்டுகள் எல்லாம் ஒன்றும் அச்சடிக்கல. அப்புறம் எப்படி கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு கூப்பிடுறாங்க? பொதுவாக மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆசையை தூண்டணும், அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஏதோ ஒரு வழியில் ஈஸியான சுலபமான வழியில் கஷ்டமே படாமல் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனேயே அந்த இடத்துல கூட்டம் குவிஞ்சிடும். இந்த கூட்டம் குவிஞ்ச உடனே இவங்களை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணணும். அதுக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும், அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காணிக்கையை வாங்கிட்டு அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. இப்படித்தான் ஏமாற்று வேலை நிறைய இடத்துல நடக்குது. கோயிலில் கூட போயிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு தங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசு அதில் போட்டுட்டு எனக்கு பெரிய கடன் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தீரணும் அப்படின்னா, நீங்கள் கடன் பிரச்சனை தீர்க்கப்பட்ட நிறைய பேர்களை கேட்டு பாருங்க. கடன் பிரச்சனை தீர்ந்தது வானத்திலேருந்து பணம் கொட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கடன் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி முடித்தவங்க எல்லாருடைய சாட்சியும் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒழுங்காக திரும்ப வேலை செஞ்சுருப்பாங்க, தொழில் செஞ்சுருப்பாங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைச்சிருப்பாங்க. யாருக்குமே கடன் தள்ளுபடி ஆகாது, வானத்திலேருந்து பணம் கொட்டி கடன் அடைக்கப்படாது. அப்போது வேதத்தை நம்பி இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவே என் கடனை அடைச்சி விடுங்க அப்படின்னா உங்கள் இச்சையினால் உங்கள் பண ஆசையினால் பிளான் இல்லாமல் செஞ்ச உங்களுடைய பொருளாதார திட்டத்தை இயேசு கிறிஸ்து எந்த காலத்திலையும் சரி செய்ய மாட்டார். வேதம் அப்படி சொல்லவே இல்லை. என்னடா இந்த பிரதரு